Hello students, welcome to Shiny Maths 8th Standard Maths Chapter 1 Exercise 1.1 ல 7th sum solve பண்ணலாம். List any 5 rational numbers between the given rational numbers. அதாவது நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது 5 ரேஷனல் நம்பர்ஸ், நிறைய ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதில் 5 ஒரு 5 ரேஷனல் நம்பர் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -2 அண்ட் 0 இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ பாருங்க -2 இதுக்கு டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது இப்போ பாருங்க -2 டிவைடட் பை 1. ஸோ இதை மேலேயும் 10 மல்டிபிள் பண்ணுறேன், அதே மாதிரி கீழேயும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ -2 × 10 என்னது -20. ஒரு மைனஸ் இருந்தாலே நீங்கள் மைனஸ் எழுதிடணும். 10 2s are 20 டிவைடட் பை இனிமேல் 10 1s are என்னது 10 தான். ஓகேங்களா? அதே மாதிரி 0 டிவைடட் பை 1 இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணோம். சேம் அதே நம்பராலையும் இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். 0 × 10 என்னது 0 தான். 0 கூட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலே 0 தான். டிவைடட் பை 1 × 10 என்னது 10 தான். அப்போ 0 டிவைடட் பை 10னாலே மீனிங் என்னது 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது மொத்தமாகவே 0 ஆகிடும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். இப்போ -20 டிவைடட் பை 10க்கும் 0க்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேஷனல் நம்பர் இருக்கோ நான் அதை அப்படியே வரிசை எழுதிக்கிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு -19 டிவைடட் பை 10, -18 டிவைடட் பை 10, -17 டிவைடட் பை 10, -16 டிவைடட் பை 10, இதில் இருந்து 0 வரைக்கும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இதில் இருந்து ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ரேண்டமாக ஒரு 5 ரேஷனல் நம்பரை எழுதியிருக்கேன். ஸோ புக் பேக்கில் வேறு 5 ரேஷனல் நம்பர் எழுதியிருக்காங்க. ஸோ உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். -1 டிவைடட் பை 2 அண்ட் 3 டிவைடட் பை 5. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம சேமாக ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே நம்ம 10ஆக மாற்றிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு -1 டிவைடட் பை 2. ஸோ நீங்கள் இதை டினாமினேட்டரை 10 ஆக்கணும்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். மேலேயும் கீழேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 1 5s are 5, மைனஸ் இருக்குது, அதை மைனஸை போட்டுருங்க. டிவைடட் பை 5 2s are என்னது 10. பார்த்தீங்களா? டினாமினேட்டர் 10 ஆகிடுச்சு. சேம் அதே மாதிரி 3 டிவைடட் பை 5. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதையும் நம்ம 10 ஆக்கணும். ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ 5 2s are 10, 2ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் இது 10 ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 2s are 6 டிவைடட் பை 5 2s are 10. ஓகே. ஸோ இது வந்து ப்ளஸ் வேல்யூ தான், மைனஸ் வேல்யூ இல்லை. ஸோ அதனால் இது அப்படியே எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ -5 டிவைடட் பை 10க்கும் 6 டிவைடட் பை 10க்கும் இடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஓகே பாருங்க, நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்படி எழுதும்போது -5 டிவைடட் பை 10ம் 6 டிவைடட் பை 10ஐ நீங்கள் எழுதக்கூடாது. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ -5 டிவைடட் பை 10க்கு அடுத்த நம்பர் -4 டிவைடட் பை 10, -3 டிவைடட் பை 10, -2 டிவைடட் பை 10, -1 டிவைடட் பை 10, அதுக்கப்புறம் 0, அதுக்கப்புறம் +1 டிவைடட் பை 10, அதுக்கப்புறம் 2 டிவைடட் பை 10. ஸோ இந்த மாதிரி 6 டிவைடட் பை 10க்கு முன்னாடி என்ன நம்பர்? ஸோ 5 டிவைடட் பை 10. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கணும். ஓகே. ஸோ கொஸ்டினில் ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர், ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பரை எழுதிக்கோங்க. நான் இங்கே -2 டிவைடட் பை 10ம் 0, 1 டிவைடட் பை 10, 3 டிவைடட் பை 10, 4 டிவைடட் பை 10. ஸோ இந்த 5 நம்பர்ஸையும் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? தேர்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 1 டிவைடட் பை 4 அண்ட் 7 டிவைடட் பை 20. ஓகேங்களா? ஸோ புக் பேக்கில் ஆன்சரை வந்து எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா 0.25க்கும் 0.35க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் 1 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.25 தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.35 தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காண்டாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் ரெண்டையுமே நம்ம சேமாக மாற்றிடலாம். 1 டிவைடட் பை 4. ஓகே. ஸோ இப்போ இதை 100ஆக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ 4க்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும்னா 25. 25ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 100 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே மட்டும் மல்டிபிள் பண்ணக்கூடாது, மேலேயும் 25ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 × 25 25 தான். 4 × 25 என்னது 100. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 டிவைடட் பை 20. ஸோ இதையுமே நம்ம 100ஆக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், 7 20ஐ நம்ம இப்போ 100ஆக மாற்றணும். 20க்கு கூட 5ஐ மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 100ஆக மாறிடும். ஓகேங்களா? ஸோ மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 5s are 35
டிவைடட் பை 20 இன்டூ 5 2 சார் என்னது 10. நெக்ஸ்ட் இந்த ஜீரோவை அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே என்னது சேம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பழைய புக்கில் 0.25 அண்டு 0.35 இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது, பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்க, பாருங்கள் 100ஆல் டிவைட் பண்ணால் நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிடாண்டா. ஏன்னா இப்போ பாருங்கள் 2 0 இருக்குது, அதனால தான் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா 100ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிடாதுங்க, 35ன்னு எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சேம் இதை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 25 டிவைடட் பை 100க்கும் நெக்ஸ்ட்டு 35 டிவைடட் பை 100க்கும் இடையில உள்ள நம்பர்ஸை நம்ம எழுதணும். இந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள நம்பர்ஸை தான் நீங்கள் எழுதணும். இந்த நம்பர்ஸை நீங்கள் எழுதவே கூடாது. ஓகேங்களா? 25க்கு அடுத்த நம்பர் 26. அப்போ 26 டிவைடட் பை 100, 27 டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி இங்கே 35 டிவைடட் பை 100. ஸோ 35க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது 34. அப்போ 34 டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஓகேங்களா? கொஸ்டினில் ஏதாவது ஒரு 5 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரேண்டமாக ஏதாவது ஒரு 5 நீங்கள் எழுதிக்கோங்க. நான் 29 டிவைடட் பை 100, 31 டிவைடட் பை 100, 32 டிவைடட் பை 100, 33 டிவைடட் பை 100, 34 டிவைடட் பை 100. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இனிமேல் 4th சம் சால்வ் பண்ணலாம். -6 டிவைடட் பை 4 அண்ட் -23 டிவைடட் பை 10. ஸோ இது வந்து நியூ புக்கில் உள்ள கொஸ்டின். இது ஓல்டு புக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. -1.5 நெக்ஸ்ட்டு -2.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, ஸோ புக் பேக்கில் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -1.2க்கும் -2.3க்கும். ஸோ இதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. 6ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1.5 தான் கிடைக்குது. வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 நெக்ஸ்ட் இங்கே 4, 1 4s are 4, பேலன்ஸ் 2, பாயிண்ட் வச்சு 0 இறக்கிக்கலாம். 4 5s are 20. இனிமேல் இது 0 ஆயிரும். பார்த்தீங்களா? 1.5 தான் கிடச்சிருக்கு. ஸோ நான் புக் பேக்கில் ஆன்சர் ஏன் இந்த மாதிரி 1.2ன்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. புக் பேக்கில் இந்த 2 வேல்யூக்கு இடையில தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 1.2. ஸோ ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 10ஆல் டிவைட் பண்ணாலே போதும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா மேலே 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ 12 ஆயிரும். டிவைடட் பை கீழே எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 1க்கு கூட 10 மல்டிபிள் பண்ணால் 10 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆட். சேம் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறந்துடாதுங்க, மைனஸ் அப்படியே போட்டுருங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான். ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது, பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதிருங்க. 23 டிவைடட் பை என்னது இந்த 10 அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல் சேமாக இருக்குது. இந்த 2 நம்பரை நீங்கள் எழுதக்கூடாது. இந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூஸை தான் நீங்கள் எழுதணும். அப்போ -13 டிவைடட் பை 10, -14 டிவைடட் பை 10. ஸோ இந்த மாதிரி -23க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது -22 டிவைடட் பை 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இந்த கொஸ்டினை உங்கள் மேக்ஸ் மேம்கிட்ட கேளுங்க. ஸோ உங்கள் மேக்ஸ் மேம் என்ன சொல்கிறாங்களோ அதே ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ புக்கில் நம்மளுக்கு கொஸ்டின் -1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு புக் பேக்கில் ஆன்சர் வந்து -1.2க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் -13 டிவைடட் பை 10 தான். ஓகேங்களா? சம்டைம் உங்கள் மேம் -1.5 இதே ஃபாலோ பண்ண சொன்னாங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, டிவைடட் பை 10. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணாலே இந்த பாயிண்ட்டு ரிமூவ் ஆயிரும். அப்போ 15 டிவைடட் பை 10. ஓகேங்களா? ஸோ அப்போ 15. ஸோ அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்னது -16 டிவைடட் பை 10. அப்போ இவ்வளோ வேல்யூவை நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் ஆன்சர் ஏதாவது ஒரு 5 தான் எழுதணும். நான் அதே மாதிரி ஏதாவது ஒரு 5 எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் 1.2 எழுதுனீங்கன்னா இது கரெக்ட் தான். அதே இது 1.5க்கு செய்தீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 3 வேல்யூவை எழுதாமல் வேறு ஏதாவது வேல்யூவை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.